அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மாட்டிறைச்சியின் பெயரால் வட மாநிலங்களில் மிக கடுமையான கொடூரமான நிகழ்வுகள் நடந்ததை நாம் எல்லாம் அறிவோம். அஹ்லாக் முதற்கொண்டு, பெஹ்லூகான் முதற்கொண்டு, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலான ஜுனைது வரை மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் அல்லது மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் அல்லது மாட்டை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்ற பெயரிலே வட மாநிலங்களிலே கொல்லப்பட்ட உயிர்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. இப்போ அந்த அளவுக்கு மிக மோசமான நிகழ்வுகளை கடந்த காலகட்டத்தில் இந்தியாவிலே வட மாநிலங்களில் நடந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் தற்போது தமிழகத்திலும் அதனுடைய சாயல், அதனுடைய சாரல் படரக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த நவலை என்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க ஒரு கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில அவர்கள் தங்கள் ஏதோ சுய தொழில் செய்து கொண்டு காலையில ஒரு காய்கறி வியாபாரம் செய்யறவங்களா, சாயங்கால நேரத்தில் மாட்டிறைச்சியை சமைத்து அதை வியாபாரம் செய்யக்கூடியவங்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்கன்னா, மாட்டிறைச்சி வாங்கி ஒரு தூக்கில் வச்சு ஊருக்கு போகிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ்ஸில் ஏறி இருக்கிறாங்க. பஸ்ஸில் ஏறின உடனே டிக்கெட் எடுக்கக்கூடிய கண்டக்டர் பார்த்து கேட்குறாரு, இது மாட்டிறைச்சி தானே? ஆமாம். மாட்டிறைச்சி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் பயணிக்கக்கூடாது, உனக்கு தெரியாது, அது தடை செய்யப்பட்டிருக்கு, அதனால் நீ என்ன பண்ணு, பஸ்ஸை விட்டு இறங்கு என்று பேசுகிறார். மூதாட்டிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நட்ட நடுவுக்கு வழியில் இறக்கி விட்டா எங்கே போகிறது, எங்கே வர்றது, ரொம்ப கெஞ்சுறாங்க. இல்லை, அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விடுங்க, ஒரு ஸ்டாப் தள்ளி என்னை இறக்கி விடுங்க, நான் இறங்கிக்கிறேன். இல்லை நீ இங்கேயே இறங்கி ஆகணும் என்று ஒரு காட்டு பகுதியில் அந்த மூதாட்டியை இறக்கி வைத்து விட்டு அந்த பஸ் போகுது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு அந்த மூதாட்டி நடந்தே வேறொரு ஊருக்கு அங்கிருந்து பஸ் பிடிச்சி அவங்க ஊருக்கு போன அந்த நிகழ்வை நாம பார்க்கிறோம். அப்ப இதற்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து இது இவ்வளவு மோசமா நடந்திருக்கிறாங்க, இதை சும்மா நம்ம விட்டுறக்கூடாது என்று போக்குவரத்து கழகத்தில் புகார் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சமும் இதில் மறைந்திருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த மூதாட்டி என்பவர்கள் வெறுமனே மாட்டிறைச்சி வச்சிருந்தாங்க மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க, பட்டியலின மக்களை சார்ந்தவரா இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஒரு தாழ்ந்த ஜாதி சார்ந்தவங்க பஸ்ல போனாங்கன்னா உயர்ந்த ஜாதி மக்கள் ஏற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு அவங்களை இறக்கி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த ஊரை சார்ந்த இன்னொரு பெண்மணி, அவங்க தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்ற பெயரால் நம்ம டீ குடிக்கிறோம்ல, வழக்கமா டீ கிளாஸ்ல குடிப்போம், கப்பல குடிப்போம். தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதற்காக தேங்காய் சிரட்டையில, இந்த தேங்காய் எடுத்த பிறகு சிரட்டை இருக்கும்ல ஓடு, அதுல டீ ஊத்தி கொடுத்த நிகழ்வும் அந்த ஊர்ல சமீபத்தில் நடந்திருக்கிறது. அப்ப இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம கவனிக்க வேண்டிய, அரசிற்கு சொல்ல வேண்டிய 2 செய்திகள் இருக்கிறது. ஒன்று, இந்த வட மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இது மாதிரியான மாட்டிறைச்சி அரசியலை யார் எந்த வழியில் எப்படி செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அரசு அதை தடுக்கும். அதுல எந்த விதமான ஒரு சமரசமோ எந்த விதமான கால தாமதமோ இல்லாம, இல்ல வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் வரட்டும், விசாரிப்போம், அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இருக்கும். உடனடியாக அது யார் செய்தாலும் எந்த வழிமுறையில செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அரசு அவர்களை தடுக்க வேண்டும். இதுல எந்த விதமான சமரசத்தையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இப்படி தாழ்ந்த ஜாதி என்ற பெயரால், தீண்டாமை என்ற பெயரால் இன்னும் இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளவோ தமிழகம் முன்னேறி இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்வியில முன்னேறி இருக்கிறது, மருத்துவத்தில் முன்னேறி இருக்குது, தொழில் ரீதியாக முன்னேறி இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் பல ஊர்களிலே, பல கிராமங்களிலே தீண்டாமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை கடும் போக்கோடு இதை கையாள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய லட்சணம் நமக்கும் தெரியும். மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு பெரிய போர்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒயின் ஷாப் திறக்கும். அப்ப அந்த போர்டு எதுக்கு வச்ச? ஒன்னு அந்த போர்டை எடுத்துட்டாவது நீ ஒயின் ஷாப் வை, இல்ல போர்டை வச்சிருந்தா ஒயின் ஷாப்பை மூடு. ரெண்டும் செய்யாம மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு போர்டு வச்சாச்சு, வச்சுட்டு ஒயின் ஷாப்பை தோற. இது அந்த போர்டை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா, ஒரு கிண்டலாக்கக்கூடிய அம்சம் இல்லையா? இது மாதிரியே அரசு வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பாட புஸ்தகத்தினுடைய முதல் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல்,
தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று எல்லா பாட புஸ்தகத்தினுடைய முதல் தலைப்புல கொண்டு வரீங்கல்ல, அந்த தீண்டாமையை அரங்கேற்றக்கூடிய காட்சிகள், அரங்கேற்றக்கூடிய சூழல்கள் எந்த ஊரில் நடந்தாலும் அதை கடும் போக்கோடு அரசு கண்டித்து இந்த தீண்டாமை என்கிற சிந்தனையிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை அரசு துரிதமாக செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.